ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் சிறு குழந்தைகளுக்கு முதலாக சோறு ஊட்டல் என்ற தலைவாழை இலை போட்டு அதில் பால் பாயசத்திலிருந்து பருப்பு சாதம் பப்படம் வரை சகல பதார்த்தங்களையும் பரிமாறி உண்ண வைப்பார்கள். சொர்ணத்தால் சோறு ஊட்ட ஆரம்பிக்க வேண்டும் என்பதால் தங்கள் தங்க மோதிரத்தை பால் பாயசத்தில் தொட்டு அதை குழந்தையின் நாக்கில் வைத்து சோறு ஊட்டுவதை தொடங்குவார்கள். தமிழ்நாட்டுக்காரர்கள் பலருக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது குருவாயில் தொடங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பாபாஜி, இந்த செய்தி பற்றி குறிப்பிடுங்கள். குருவாயூரில் குழந்தை வடிவில் கிருஷ்ணர் இருக்கிறார். அதனால் அந்த கோயிலில் செய்கிறது விசேஷம், அந்த பாவனை தானே தவிர மாதிரி நீங்கள் நம்ம கோயிலில் கூட நிறைய பேர் வந்து அன்னப்பிரசனம்லாம் பண்ணுவாங்க. நிறைய கோயிலில் அன்னப்பிரசனம் பண்ணுற பழக்கம் இருக்குது. கேரளாவில் இது ஒரு நார்மலான ரிச்சுவல் தான். குருவாயூரில் பண்ணுறது காரணம் குட்டி கிருஷ்ணன் தான் இருக்கான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி திருவிழா ஒரு முக்கிய திருவிழாவாகும். இத்திருவிழாவில் பெண்கள் இருமுடி கட்டி விரதம் இருந்து கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். பாபாஜி, இந்த வேண்டுதல் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். கேரளாவில் 18 வகையான பெரிய கோயில்கள், பரசுராம பரிஷ்டன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோயில்கள் இருக்கின்றன. அதில் பெண்களின் சபரிமலைன்னு சொல்லக்கூடியது இந்த பகவதி கோயில். ஆண்களுக்கு ஒரு சபரிமலை இருக்கிற மாதிரி பெண்களுக்கு அதுன்னு. அங்கே ஒன்லி பெண்கள் தான் உட்காந்து பொங்கல் வச்சு, நம்ம ஊரில் வைக்கிறாங்க இல்லையா, எல்லா கோயில் முன்னாலேயும் பொங்கல் வைப்பாங்க. அது மாதிரி பொங்கல் வைத்து அவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். இது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டிற்கான பொங்கல் வைக்கிற ஒரு சடங்கு தான். அது நிறைய பேர் செய்கிறாங்கன்றதுனால அதுக்கு ஒரு ஃபேம் ஜாஸ்தி ஆச்சு. இல்லைன்னா இங்கே மிளகாத்தம்மன் கோயிலில் கூட தான் செய்கிறாங்க, எல்லா கோயிலையும் தான் செய்கிறாங்க. ஓணம் பண்டிகை பொதுவாக மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் விஷ்ணுவின் வாமன அவதாரமும் ஓணத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். பாபாஜி, காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அறியப்பட்ட பூமியில் முக்கிய ஓணம் பண்டிகை பற்றி தயவு செய்து விளக்குங்கள். ஒரு பலி சக்கரவர்த்தி என்பவன் இந்திர பதவி வேணுங்கிறதுக்காக பெரிய யாகம் செய்கிறான். இப்போ இந்திரன் போய் பகவான்கிட்ட கேட்குறான், எனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டே ஆகலை, அதுக்குள்ளேயே இவன் வந்து கேட்டான்னா நீங்கள் எப்படி கொடுக்கலாம், எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுமேனு. நான் வரேன் போ அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண குள்ள பையனா, அதான் வாமனன்னா குள்ளன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சாமி கொடையோடு வரார், யாகசாலைக்கு வரார். வந்துட்டு எனக்கு தானம் கொடு அப்படிங்கிறார். அதுக்கு என்ன இருக்குது, தாராளமாக கொடுக்குறேன், என்ன வேணும் தானன்றான். எனக்கு என்ன இருக்குது, 3 அடி நிலம் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அவன். இந்த சின்ன பையன் உருண்டு கை காலை வச்சுன்னுட்டு 3 அடியான்ட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி. சுக்கராச்சாரியார் தெரிஞ்சு போச்சு, பகவான் தான் இந்த கபட நாடகத்தை ஆடுவதற்காக வந்திருக்கிறான்ட்டு. வந்திருக்கிறவன் மகாவிஷ்ணு, நீ கொடுக்காத தானத்தான்றார். வந்தது மகாவிஷ்ணுவாக இருந்தால் கூட தானம் வாங்குற போது அவன் கை கீழே இருக்கும், என் கை மேலே இருக்கும், கொடுக்குற கை இருந்து, அதனால் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சுக்கராச்சாரியார் வந்து ஒரு வண்டு வடிவம் எடுத்து அந்த தானத்தை இப்படி ஊற்றுவாங்க இல்லையா கமண்டலத்துலேருந்து, அதில் போய் அடைச்சிக்கிறார். தண்ணி வந்தால் தான் அது செல்லுன்ற மாதிரி. ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு தர்ப்பப்பூலை எடுத்து ஏதோ அடைச்சின்ட்டுருக்கே அப்படின்னு குத்துறாரு. அதில் சுக்கராச்சாரியார் கண்ணு போயிடுது. அப்போ அவர் கோவம் வருது, இந்த கிருஷ்ணனும் என்னை ஏமாற்றிட்டான், நீயும் என் சிஷ்யனாக இருந்து என்னை நம்பலை, இனிமேல் எனக்கென்று மக்கள், எனக்கென்று தனி நாடுன்னு சொல்லி கேரளாவில் இருந்து நேராக அவர் அரப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போயிட்டு, அவர் தான் முகமது நபி, சுக்கராச்சாரியார் தான் முகமது நபி. அதனால தான் சாய்பங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். எந்த நாள் இல்லைனாலும் நமாஸ் வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. அவங்க செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இப்போ அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கரக வேந்தேன்னு சொல்லுவாங்க. சுக்கரன் வந்து மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்டு அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைங்கிறதுனால நீங்கள் பார்க்குற நிறைய முஸ்லீம்ஸு வசதியாக தான் இருப்பானுங்க. ஸோ அது என்ஜாய் அட் தி பெனிஃபிட் ஆஃப் சுக்கராச்சாரியார். இதுதான் வாமன அவதாரம் எடுத்து வந்து சாமி அங்கே போனது. அந்த வாமன அவதாரம் எடுத்து வந்து பலி சக்கரவர்த்திக்கு கடவுள் சொல்கிறாரு, 3வது அடிக்கு உங்கள்கிட்ட இடம் இல்லை,
ஆகாசத்தை அளந்தாச்சு, பூமி அளந்தாச்சு, 3வது அடிக்கு எங்கே வைக்கிட்டோம் காலன்னு கேட்குறாரு. அப்போ இப்படி குனிஞ்சி என் தலைமையில் வைங்கன்றான். ஸோ அவன் தலைமையில் வைக்கிறார். இதுக்கு ஆன்மீகத்தில் திருவடி தீட்சைன்னு பேர். அப்பர் சுவாமிகள் ஒரு சத்திரத்தில் படுத்துட்டு இருக்காரு. சிவபெருமான் அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் படுத்துருக்கிற இடத்துல வந்து தன்னுடைய 2 காலை அவர் தலையில் இடிக்கிற மாதிரி வைக்கிறார். ஏதோ தூக்கத்தில் அவன் அப்படி பண்ணுறான் போல இருக்குதுன்னு அப்பர் சுவாமி மாறி படுத்துக்கிறார். இவர் திருப்பியும் தன் காலை அங்கே கொண்டு போய் வைக்கிறார். இப்படி தான் வந்து திருவடி தீட்சை, திருவடி சென்னிமிசை சேர்த்தான் அப்படின்னு தேவாரத்தில் வரும். ஸோ அந்த திருவடி தீட்சையை பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தார் கடவுள். கொடுத்துட்டு இப்போத்துக்கு இந்திர பதவியே காலி இல்லை, அதனால் நான் உனக்கு அடுத்த பிறவியில் உனக்கு இந்திர பதவி கிடைக்கும், அது வரைக்கும் பாதாள லோகத்துக்கு நீ சக்கரவர்த்தியாக இருக்கலான்னு சொல்லிட்டார். பாதாள லோகம்ன்றது எது? அமெரிக்கா. அதனால் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற யாரோ பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற பணக்காரன் யாராவது இருக்கலாம், யாருன்னு நமக்கு தெரியாது. அவன்தான் வந்து அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய எனர்ஜியை வச்சுக்கிட்டு இருக்கிற உடம்பு. அதனால் அமெரிக்கா இன்றைக்கி அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய நாடாக இருக்கிறது. ஆனால் பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக வச்சார். அமெரிக்கா பாதாள லோகன்றது நீங்கள் எப்படி வந்து ஊகிக்கலாம் அப்படின்னா, சாகர ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிங் இருந்தான். அவன் வந்து அம்சுமான் பேர், அம்சுமான் டைனாஸ்டி. அதில் 1000 ராஜாக்கள் இருந்தாங்க, அவனோட பிரதர்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு. அவங்க ஒரு அஸ்வமேத யாகம் செய்கிறாங்க. அஸ்வமேத யாகம் செய்கிற போது இந்திரனுக்கு பயம் வந்துடுது. என்னடா அது, அஸ்வம்னா குதிரை, அதை யாகசாலையில் கட்டி வைப்பாங்க. பின்னால் முட்டாள்தனமாக அதை யாகத்திலே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு பைத்தியக்காரத்தானே இதெல்லாம். அப்படி ஒரு கொல்லான் பொலானை மறுத்தானே உலகு எல்லாம் கைகூப்பி தழும் தான். யார் வந்து உயிர்கொலை செய்யாமல் இருக்கிறானோ, வள்ளலார் சொல்கிறார், ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன் சாகா வரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன்கிறார். உலகத்திலே பெரிய விரதம் உயிர் கொல்லாமை. அதனால் அந்த காலத்தில் குதிரை கட்டுவாங்க. இந்திரன் பார்த்தான், இவன் இந்த குதிரை இருந்தால் தானே வம்பு பண்ணுவான்னு அதை திருடி கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டான். இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்காங்க, குதிரையை காணும். வேறு வழியே இல்லை, பாதாளத்தில் தேடலான்னு பூமியை கொடாஞ்சி போகிறாங்க பாதாள லோகத்துக்கு. ஸோ நம்ம நார்த் இந்தியாவில் டெல்லின்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு, அங்கேருந்து பூமியை குறைஞ்சிக்கிட்டே போனால் அது அமெரிக்காவில் போய் நிற்கிது. ஏன்னா அதுதான் பாதாள லோகம். அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் பேர் கபிலர். அவர் காட்டுக்கு ஆரண்யம்னு பேர். கபிலர் தவம் பண்ண ஆரண்யம் என்ன? கபில ஆரண்யம். ஸோ கபில ஆரண்யம் பிகேம் கலிபாரண்யம் அண்ட் தட் பிகேம் கலிஃபோர்னியா. கபில ரிஷி தவம் பண்ண காடு ஆரண்யம், கபில ஆரண்யம், அது கலிபாரண்யம் ஆச்சு. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா ஆச்சு. இன்றைக்கும் கலிஃபோர்னியா கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஹில் அப்படின்னு ஒன்று இருக்குது, குதிரை கட்டின இடம். அந்த சாமியார்கிட்ட இவங்க போய், திருட்டு சாமியார் எங்கேயா வந்து குதிரையை திருட்டு வந்து வச்சுருக்கேன்ற போது அவர் கோவம் வந்து, ஏன்னா தவத்தில் இருக்கிறாருன்றார். உடனே இவங்கெல்லாம் வந்து சாம்பல் ஆகி போடுறாங்க. அந்த நாள் அமெரிக்காவில் அந்த இடத்துல இப்போ கூட ஆஷ் ஐலண்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ கபில ஆரண்யம், கலிஃபோர்னியா, ஆஷ் ஐலண்ட், ஹார்ஸ் ஹில் இதெல்லாம் அங்கே இருக்குது. அண்டு பகீரதன் அந்த வம்சத்தில் வரான். அவன் மோட்சத்தை கேட்குற போது கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் ஆத்மா சாந்தி இல்லாமல் இருக்குது, அதனால் நீ பூமிக்கு கங்கையை வர வச்சு அவங்களுடைய அந்த ஆத்ம சாந்திக்கு வழிபானாதான் போகும்ன்ட்டு. இவன் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான். அதுதான் பகீரதன் தபஸ்ன்றது. மகாபலிபுரத்தில் கூட ஒரு சிலை இருக்கும். பகீரதன் தவம் செஞ்சான். உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன? ஆகாசத்தில் சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றது. அதனால தான் பகீரத பிரயத்தனமும் அப்படின்வாங்க, முயற்சின்னு அர்த்தம். ஒத்த காலில் நின்று அவன் கடுமையாக தவம் செய்கிறான். அப்போ சிவபெருமான் தலையிலேருந்து கங்கை வருது. அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆகாசத்துலேருந்து பூமிக்கு தண்ணி வந்தால் என்ன ஆகும்? பூமியெல்லாம் அடிச்சின்னு போயிடும் இல்லையா? உங்கள் வீட்டு ஓர டேங்கில் பெரிய அளவுக்கு தண்ணி கொட்டினாவே ஊடு வழியாக ஆகிப்போகுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ ஜான்ம முனிவர்னு ஒருத்தருக்கார். அவர் சொல்கிறார், நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்பா அப்படின்னு ஆகாசத்துலேருந்து வர்ற கங்கையை தான் வாங்கி தன்னுடைய காது வழியாக கொடுக்குறார். இப்படி வாங்கி காது வழியாக விடுறார். அப்போ ஒரு கண்ட்ரோலபிள் குவான்டிட்டியில் அந்த கங்கா ஜலம் என்பது பூமிக்கு கிடைக்கிறதுக்கு ஜான்ம முனிவர் தான் வழி பண்ணார். அதனால் கங்கைக்கு ஜான்வின்னு ஒரு பேர் கூட உண்டு.
அதே ஜல சம்பந்தம் காதில் இருக்கு. அதனால்தான் அவர் தலையில் வாங்கி காது வழியாக தண்ணி விட்டார். நம்ம ஊரில் இந்த ஐயருங்கெல்லாம்ங்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் பூஜை பண்ணுற போது இல்லை இவங்க ஒன்றுக்கு போகிற போது என்ன பண்ணுவாங்க, பூணூல் எடுத்து காதுக்கிட்ட சுற்றிக்குவாங்க. ஏன்னா காதுக்கு அந்த யூரினரி ட்ராக்குக்கு சம்மந்தம் இருக்குது. அதனால் போகிற போதெல்லாம் காதில் பூணூல் சுற்றிக்கிட்டு வருவாங்க இவங்க. இப்போ அவங்களும் கரெக்டாக தான் செய்கிறாங்க. இவங்க காதில் பூணூல் சுற்றிக்கிட்டு ஒன்றுக்கு போகிறவங்களும் ஒழுங்காக தான் போகிறாங்க. இப்போ காதில் வாங்கி ஜான்வ முனிவர் விட்டார். அதனால் பகீரதனுடைய அந்த கங்கா ஜலம் கண்ட்ரோல்டாக போய் அந்த சாகர ராஜாக்கள் எல்லாம் சாம்பலாயிருச்சு இல்லையா. அதுதான் ஆஷ் ஐலாண்டு, குதிரை கட்டின இடம் ஆர்சில்லு, கபில ஆரண்யம், கலிஃபோர்னியா, அந்த இடத்துல இதெல்லாம் ஆச்சு. அதனால்தான் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால் இந்தியாவை கண்டுபிடிக்கணும் கொலம்பஸ் கிளம்புறான். ஏதோ அந்த காலத்தில் என்ன பெரிய அளவுக்காக இருந்தது டெக்னாலஜி எல்லாம். அதனால் அவன் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துடுறான். அமெரிக்கா ஏன்னா இதனுடைய டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டில் தான் அமெரிக்கா இருக்குது. அதனால் இங்கே வர வேண்டியவன் அந்த பக்கம் போயிட்டான். அங்கே போய் அங்கே இருந்தவங்களெல்லாம் இவன் ரெட் இண்டியன்ஸுன்னு கூப்பிட்டான். ஏன்னா நம்ம ஊரில் இருந்தவன் வந்து ஒரு கலர் கம்மியாக இருந்துச்சு, அங்கே இருந்தவன் செப்பு கலரில் இருந்தான். அதனால் கால் தம் அஸ் ரெட் இண்டியன்ஸ். ஸோ ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளோ கனெக்ஷன் இருக்குதா இல்லையா. பலி சக்கரவர்த்தி அவனை பாதாள உலகத்துக்கு போட்டார், அதுதான் அமெரிக்கா. ஜான்வ முனிவர் காதில் வாங்கிறதுக்கு வரைக்கும் அங்கே கபில ரிஷி, ஆரண்யம் இதெல்லாம் வந்துச்சு. கொலம்பஸ் அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறான். இப்படி ஏதோ ஒரு வகையில் நமக்கு சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால தான். இது மாத்திரம் இல்லை, சம்பந்தம் இன்னும் இருக்குது. மகாபாரத காலத்தில் எ செம்பிளன்ஸ் ஆஃப் எ ஸ்டீம் போட்டு, அதில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் உலகம் பூரா போகிறாங்க. அஸ்வமேத யாகம் செய்யறதுக்காக ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ராஜாவும் இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும். அதனால் அவங்க போகிறாங்க. அப்படியே அமெரிக்காவுக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போகிற போது அங்கே ஒரு பாதாள லோகத்து ராணி இருக்கா, அவள் பேர் உலுப்பி. அந்த ஒலிம்பிக்கு அர்ஜுனன் மேலே ஆசை வருது, இல்லை அர்ஜுனுக்கு அவன் மேலே ஆசை வருது. ஒரு குழந்தை கொடுத்துட்டு வந்துடுறான். அந்த குழந்தை பேர் பப்ருவாகனன். பின்னால் இந்த குதிரையை தூக்கிட்டு இவங்கெல்லாம் தர்மபுத்திரனுக்காக போகிறாங்க இல்லையா. அப்போது தன்னுடைய அப்பா தான் அர்ஜுனன் தெரியாமல் அந்த பப்ருவாகனன் இவங்ககிட்ட சண்டை போடுறான், அப்பாங்கிட்டே சண்டை போடுறான். அது மாதிரி சண்டை போடுற போது பப்ருவாகனன் தோற்று போகிறான், அர்ஜுனன் கெலிச்சிடுறான். இவன் இறந்த உடனே இவங்க அம்மா இருக்கா இல்லையா, அவள் ஒலிப்பி, அவள் வந்து நாக தேவத்தை. அதனால் நாகலோகத்துக்கு போகிறாள். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணவனே கண் கண்ட தேவன் இந்த மாதிரி சினிமாலெல்லாம் நாகலோகத்துக்கு போய் அங்கே ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்தால் செத்து போனவங்கள பழகி வச்சிடலாம். அந்த மாதிரி உலுப்பி நாகலோகத்து தேவதையாக இருந்தவா அங்கே போய் தன்னுடைய மகன் பப்ருவாகனனை பழக்க வைக்கிறான். இப்படி அமெரிக்காவுக்கும் மகாபாரத காலத்துலேருந்து இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா. இல்லைன்னா இவன் ஏன் அங்கே போனான், அவளுக்கு ஏன் குழந்தை கொடுத்தான், அந்த பப்ருவாகன்ட்டு ஏன் இவனுக்கு சண்டை வருது, அவள் போய் எதுக்கு அவனை உயிர் திருப்பி கொடுத்தா, இந்த மாதிரி பல வகைகளில் நமக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் ஜாஸ்தி இருப்பாங்க. அமெரிக்காவில் ஒரு கன்சிடரபிள் பாப்புலேஷன் ஆஃப் வெளிநாட்டுக்காரங்க இந்தியன்ஸ் தான். ஏன்னா அவங்க கோட்டா வச்சுருக்காங்க, ஒவ்வொரு நாட்டுக்காரங்களுக்கும் இவ்வளோ தான் பர்சன்டேஜ்ன்ற மாதிரி. அது மாதிரி நிறைய பேர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இதே மாதிரி இந்த முஸ்லீமுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மலபார் சைடில் வந்தாங்க. கேலிக்கட், கண்ணனூர், தாலிப்பரம்பா, பலியப்பட்டினம், ராமாபுரம் இந்த ஊருக்கெல்லாம் குதிரை வியாபாரம் செய்யறதுக்கு வந்தாங்க. அதனால தான் மாணிக்க வாசகர் கூட குதிரை வாங்கிறதுக்காக அங்கே போகிற போது தான் உத்தரகோச மங்கையில் போய் உட்காந்துட்டார். இப்படி எல்லாத்தையும் நீ ஜியாகிரஃபியாக யோசனை பண்ணால் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இன்னொன்று கூட நான் சொல்லியிருக்கேன், ராவணனுக்கு பின்னால் எல்லா ஆம்பளைங்களும் செத்து போட்டானுங்க இலங்கையில். அப்போ மிந்தது யார், ராட்சசிங்க. அவங்கெல்லாம் பரசுராமர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் நாடு பற்றி எரியுது, நாங்கள் எங்கே போவோம், எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னு. பரசுராமர் தன்னுடைய கோடாலியே வீசுகிறாரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கோகர்ணம், கொங்கன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட அதாவது மேங்களூர் சைட் ஆஃப் கர்நாடகா அண்ட் கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தண்ணியிலேருந்து வந்துச்சு. அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்துக்கோங்க அப்படின்னு. அதனால் கேரளாவுக்கு என்ன பேர், பரசுராம தேசம். பரசுராமர் தண்ணிக்குள்ளே கோடலி வீசி கொண்டாந்து இவங்க வாழ்கிறதுக்காக கொடுத்த இடம் அது. அதனால் இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா இண்டூஸு, அவங்களுக்கு என்ன பேர், இலவாஸ்ன்னுவாங்க. ஈழத்திலிருந்து வந்தவர்கள், ஈழம்னா ஸ்ரீலங்கா.
அங்கிருந்து வந்ததுனால இந்த நாயர் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இளவாசுன்னு பேர். ஈழத்திலிருந்து வந்தவர்கள் பரசுராமரால் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆனவங்க. இப்படி கேரளாங்கிறது வித்தியாசமாக இருக்கிறதுக்கு பல்வேறு இனக்கலப்புக்கள், உலகம் பூராவும் இருக்கிற இனக்கலப்புக்கள் அங்கே வந்தது தான் காரணம். ஸோ பரசுராமர் என்ன பண்ணார், 18 க்ஷேத்திரங்களை உருவாக்கினார். ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு பவர் வச்சார். அதாவது செய்வினெல்லாம் போகணுன்னா சோற்றானிக்கர பகவதி, மோட்சம் வேணும்னா சபரிமலை, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரதிஷ்டை பண்ணார். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வித்தியாசமான கோயில்கள் இருக்கு இல்லையா கேரளாவில், தாலிபரம்பா, ராஜராஜேஸ்வரா, அதுக்கப்புறம் வந்து குருவாயூர், சபரிமலா, சோற்றானிக்கர பகவதி, இந்த மாதிரி 18 கோயிலை அவர் உருவாக்கியிருக்கார். இந்த 18 கோயில்களில் பாரம்பரியமாக பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த 18 பேரை சீட்டு குலுக்கி போட்டு அதில் ஒருத்தரை தான் இவங்க மேல் சாந்தியாக போடுவாங்க. சபரிமலைக்கு இவங்க தாந்திரிக்கு ஒருத்தர் இருப்பான், மேல் சாந்தின்னு ஒருத்தர் இருப்பான். அவனை மாற்றின்னு இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்க, 18 பேரை சீட்டு குலுக்கி போடுவாங்க. ஒரு குழந்தைய விட்டு எடுப்பாங்க. அவங்க தான் 1 இயருக்கு மேல் சாந்தி. அந்த 1 இயருக்கு அவங்க குடும்பம் நடத்த முடியாது. சபரிமலையிலேயே இருக்கணும், இல்லை கீழே வந்து பொம்பலில் தங்கணும், ஊருக்கெல்லாம் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மேலே அந்த 12 மாதமும் அவங்க தான் பூஜை. அதுக்கப்புறம் அடுத்த தந்திரி வர்றபோது அவங்களுக்கு கொடுத்துடலாம், அடுத்த மேல் சாந்திக்கு கொடுத்துடலாம் அவங்க. இது பரசுராமர் காலத்திலிருந்து வருது, இந்த பழக்க வழக்கங்கள் வருது. அந்த 18 கோயில் இல்லையா, அதுதான் பரசுராம பரிசுன்னு சொல்லக்கூடியது. அதுலேருந்து தான் ஒருத்தர் வருவாங்க. நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால். நான் அண்ணா நகரில் இருக்கிற போது என்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து நாராயணன் நம்பூதிரி. அவர் சொன்னார், எனக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, வந்து ஐயப்பன் எனக்கு சொன்னார் பஞ்சாமிர்த அபிஷேகம், சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துன்னுட்டு மெட்ராஸில் சிவசங்கர் பாபா இருக்கார், அவருக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு. எதுக்காக அவருக்கு அந்த உத்தரவு வந்ததுன்னா, அவர் ஐயப்பன்கிட்ட அழுதாராம், இந்த வருஷத்தோட என்னுடைய டியூட்டி முடிஞ்சு போகுது, அடுத்த வருஷம் நான் உன்னை பூஜை பண்ண முடியாதுன்னு. அப்போ அவருக்கு இந்த மாதிரி உத்தரவாச்சம். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டுனா அவர் கார் ஏறி அண்ணா நகரில் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐயப்பன் சொன்னார், அதுக்காக நான் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் சொன்னார், ஒரு மோதிரம் இருக்கு என் கையில், இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன தேதி சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த மோதிரம் என்னென்னா, அவங்க அப்பா பெரிய தாந்திரி, அவர் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மோதிரத்தில் பார்த்தா உன்னுடைய ஆத்மா என்னான்னு தெரியும். உன் ஆத்மான் பாம்பா, குரங்கா, பன்னியா, நாயா, என்னவோ உன் ஆத்மா என்னன்னு அதில் தெரியும். இதில் என்ன தெரியுது பாருங்க அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு சொன்னேன், ஒரு ஜோதிர்லிங்கம் தெரியுது, ஒரு கொழுந்து விட்டு தீபம் எரிகிற மாதிரி தங்கத்தில் இருக்குது அப்படின்னு. அவர் என்னை விழுந்து கும்பிட்டாரு. நான், நீங்கள் இவ்வளோ பெரிய தந்திரி என்னையும் கும்பிட்றீங்கன்னு. அவர் சொன்னார், இது எங்கள் இந்த மாதிரி பிரதிஷ்டை இருக்குதுல, உங்களுக்கு ஜோதிர்லிங்கம், இந்த 12 ஜோதிர்லிங்கம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் தொட்டுட்டீங்க, எனக்கு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணும்னு. இந்த மாதிரி எனக்கு முறை முடிஞ்சு போச்சுன்னு அழுதேன். அப்போ தான் அவர் வந்து சொன்னார். நான் சொன்னேன், போங்க அடுத்த வருஷம் கூட நீங்கள் தான் என்ன ஐயருன்னு. அவர் பாசிபிள் இல்லை சார், 18 கோயிலில் இருக்கிறவங்களில் என் பேரை எடுத்துகிட்டு மீதி 17 பேர் தான் கொடுக்குவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் போங்க, நீங்கள் தான் ஆகிறீங்கன்னு. அடுத்த வருஷம் அதே மாதிரி 17 பேர் கொடுக்குறாங்க இவர் பேரை எடுத்துகிட்டு. அதில் இவருடைய ஓன் பிரதரு டிவிஎஸ் ஏஜெண்ட்டாக இருக்கான் வைக்கத்தில். அவன் பேர் வந்து சுப்பிரமணியம் நம்பூதிரி. அவன் பேர் வந்துச்சு. அவன் சொல்கிறான், நான் டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ் எல்லாம் பார்த்துக்கணும், சபரிமலையில் ஒரு வருஷம் உட்காந்துருந்தாக்கா தொழில் யாருக்கு கவனிப்பாங்கன்ட்டு நீயே பார்த்துக்கொண்டான். அவரே அடுத்த வருஷம் வந்துட்டார், அண்ணங்காரனே வந்துட்டான். இப்போ நான் சபரிமலைக்கு போகிறேன், அவர் காலை கழுவிட்டு இப்படி படி ஏறணும் இல்லையா, நான் ஐயப்பனுக்கு நேரில் இந்த திண்ணையில் ஃப்ரண்ட்டில் நின்று கும்பிட்டுருக்கேன். என்னை பார்த்தவர் என்கிட்ட வந்துட்டார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படின்னார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆயிட்டேன்னு சொன்னேன். இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு. நான் தாலிபரம்பா ராஜராஜேஸ்வரா கோயிலுக்கு போயின்னு இருக்கேன். கோயிலிருந்து ஒருத்தர் அவர் கூட 2-3 சிஷ்ய கோடிகளோடு வராரு. என்னை பார்த்த உடனே நின்றுட்டார். அவங்களெல்லாம் கூப்பிட்டாரு, நம்ம தாழ கண்டல்லோ அப்படின்னு, நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்தோம் இல்லையா ராஜராஜேஸ்வரா, சாமியாக்கும் அப்படின்னு. என்ன இருந்தாலும் தெரியவே தெரியாது. கோயிலேருந்து வெளியே வந்தோடனே என்னை பார்க்குறாரு. அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு, நம்ம உள்ளே பார்த்த சாமி இவர் தான், தாழகன்னா சாமி இவராகும் அப்படிங்கிறார்.
அதுக்கப்புறம் அதே சாமி இங்கே வந்தார். நம்ம டைனிங் ஹாலில் வச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டோம். அவரும் சபரிமலை மேல் சாந்தியானார். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், இதெல்லாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. வாசித்து காணோனாததுன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வர்ற அனுபவங்களை வச்சு தான் நம்ம ஆன்மீகம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது, அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே அப்படின்வார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அறிவு இருக்குது, அந்த ரூட்டில் போய் அவங்க கடவுளை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி பல அதிசயங்கள் தான், உலகம் பூராவும் அதிசயம்தான். இப்போ நான் எங்கேயோ ஒரு வடகாடு ஜில்லாவில் ஒரு கிராமத்து டீச்சர் பையன், எனக்கு இவ்வளோ மகான்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய தரிசனம் ஸ்பரிசனம் எல்லாம் எப்படி கிடைக்கிது? ஏதோ ஒரு பிறவியினுடைய விட்ட குறை தட்டுக்கிறேன். இல்லைன்னா வேர் இஸ் பாசிபிலிட்டி. நான் பார்த்த சாமியாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாருமா பார்த்துட முடியும் இல்லையா? அதிசயம் தானே அது. இப்போது நான் 1968 ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன். முதல்ல ஷெர்பா மோட்டர் சைக்கிள், அப்புறம் புல்லட் மோட்டர் சைக்கிள். நான் அப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில். இங்கேருந்து மோட்டர் சைக்கிள்லேயே நான் சித்தூர் போவேன். நியூட்ரியன் கன்ஃபெக்ஷனரிலையா துவாரகநாத் ரெட்டி, கடைசியில் அவரும் எல்லாத்தையும் விட்டு திருவண்ணாமலையில் சாமியார் ஆகிட்டார். அவர் தான் என்னுடைய கிளையண்ட்டு. அங்கே டிபிவி சுப்பிரமணியம்னு ஒரு பால்காடு ஐயர் நான் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக இருந்தோம். அதனால் அந்த பிஸ்னஸ்க்காக நான் அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் பரணிதரன் இந்த அருணாச்சல மகிமையில் ரஜினிகிரியில் இந்த மாதிரி ஒரு சாமியார் உக்காண்டார் மலை மேலே அப்படின்னு அவரை பற்றி எழுதியிருந்தான். அப்போது நம்ம போகலாமா அப்படின்ட்டு மேலே போனேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த சுண்ணாம்பு கோயில் தான் இருக்கும், எல்லாம் மொட்டை வெளியாக இருக்கும். இப்போ இருக்கிற கோயில் கீழ் எதுவுமே கிடையாது. நான் உள்ள நுழையிற போது சாமி என்னை பார்த்துட்டு என்கிட்ட உருன்னு ஓடி வந்தார். ஓடி என்னை கூட்டின்னு போய் ஒரு ஸ்லேட்டில் எழுதினார், இதற்கு முன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாயா அப்படின்னார். நான் வரல சாமி, என்ன நீ மோட்டார் சைக்கிள் வந்திருக்கிறாய், விட்டுவிடு, கார் கிடைக்கும் அப்படின்னார். எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா என் முதலாளிக்கு அப்போ கார் கிடையாது. நான் தான் பணக்காரனாக்குனேன். நிஜம், நான் தான் அவங்கள பணக்காரனானேன். அது இன்னொரு கதை. நான் ஏன் அவங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன், அவங்க எப்படி என்னால் பணக்காரங்கன்ற வேற கதை. அப்போ நான் சிரிச்சுன்னு வந்துட்டேன். ஏன்னா என் முதலாளிக்கே கார் இல்லை, நம்மளுக்கு என் கார் வரப்போகுது. அப்போது அடுத்த தடவை சித்திருந்து வரப்போது மத்தியானம் 3:30 மணி. இந்த வெயிலில் யாரும் படியேறுவான்னு சொல்லிட்டு நான் படிக்க வந்துனேக்கிறேன். 2-3 அம்பாசிடர் காரில் சின்ன பசங்க ஸ்பீடாக போயினேக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் 2 கையை விட்டுட்டு தான் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். அப்போது அவங்கள ரேஸ் அடிச்சு நிற்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட வர்றபோது ஒரு மாடு குறுக்கால் வந்துச்சு. அப்படியே போய் மோட்டர் சைக்கிளோடு விழுந்தேன். கையை இப்படி வச்சாக்கா வலிக்கலை. மோட்டர் சைக்கிளை தூக்கி லாரியில் போட்டு இந்த கை இப்படி வச்சு நேராக ஸ்டான்லியில் ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா போய் அட்மிட் ஆகிட்டேன். சாமிக்கிட்டேருந்து ஒரு லெட்ரு வருது. அன்பா, குறிப்பால் உணர்த்தியும் இளமையின் துடுக்குத்தனத்திற்கு முன்னால் விதி விளையாடி விட்டது, மனதை தளரப்பட வேண்டாம், அருளாசிகள் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம். ஆக்சிடென்ட் நடந்தது இந்த ஆளுக்கு நம்ம சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார் குறிப்பால் உணர்த்தியும்னா அவர் சொன்னது உண்மை தானே, மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு கார் வருன்னாரு. அப்புறம் 1 மாதம் கழித்து இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கட்டெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. நான் புத்தூருக்கு போனேன். புத்தூரில் போய் கட்டு போட்டு 1 மாதம் நல்லாச்சு. புத்தூரில் என்ன விசேஷம்னா எலும்பு ஒன்றா சேர்ந்துடும், ஆனால் ராங்காக சேர்த்துருவோம். ஏன்னா அவனுக்கு ஸ்கேனிங் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி சேர்க்க வேண்டிய எலும்பு இப்படி சேர்த்தான் பாவி. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இந்த எலும்பு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல. புத்தூர் புண்ணியம். அப்போது சாமிக்கிட்ட போகிறேன். போயிட்டு சாமி எனக்கு ஆக்சிடென்ட் நடந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவர் மறைமலை அடிகள் எழுதிய தொலைவில் உணர்தல் என்ற புத்தகத்தை படித்து பார், விளக்கம் கிடைக்கும். அங்கே தான் லிங்கி ஷீட்டில் இருக்குது மறைமலை அடிகள் லைப்ரரி. அங்கே போய் அந்த புக்கு தொலைவில் உணர்தல் படித்தோம். அதில் வருது. இப்போ நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம், இந்த காற்றுல ஈத்தரில் சவுண்டு போயினுக்குது, லைட்டு போயினுக்குது. உங்கள்கிட்ட ஒரு ரேடியோ இருந்தாக்கா இப்போ அந்த சவுண்டு என்னன்னு பிடிக்கலாம், ஒரு டிவி இருந்தாக்கா என்ன சேனல் வேணுமோ பார்க்கலாம். அந்த மாதிரி மனிதர்களுடைய எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, தாட் வேவ்ஸ், அதுவும் போயிருக்கு. இன்னும் உங்கள் விஞ்ஞானம் அந்த தாட் வேவ்ஸை பிடிக்கிறதுக்கான கருவியை கண்டுபிடிக்கல. இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விண்வெளிக்கு போன ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் போயிடுச்சுன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்றதுனால ஒரு இருட்டு ரூமில் விண்வெளிக்கு போகிற ஆளுங்களையும் சயின்டிஸ்ட்டுங்களையும் உட்கார வச்சு இவன் நினைக்கிறது அவனுக்கு தெரியுதா, அவன் நினைக்கிறது தெரியான்னு கோச்சிங் கொடுத்து அப்புறம் அனுப்புகிறாங்க.
அப்போ மைண்ட் கம்யூனிகேஷன் பாசிபிளுங்கிறது இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறாங்க ஸ்பேஸ்க்கு போகிறவங்களுக்காக. இது அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு, தாட் ப்ராசஸ்ன்றது. அதனால் இதெல்லாம் பாசிபிள் தான். நமக்கு ஆத்மாவில் யார்கிட்ட கனெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு கிடைச்சதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதை நாம் இங்கே பார்க்கலாம். ரேடியோவில் கேட்குற மாதிரி கேட்கலாம், சத்தத்தை டிவியில் பார்க்குற மாதிரி படத்தை பார்க்கலாம், அவங்க எண்ணங்களை பிடிக்கலாம் அப்படின்னெல்லாம் அந்த தொலைவில் உணர்தெல்லாம் மறைமலடிகள் எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கிங் பேக் சாமிகிட்ட போகிறது வர்றது இதெல்லாம் ரெகுலராக 1968 ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 57 வருஷம் கண்டினியூஸாக ஒரு தொடர்பு 2 பேருக்கு இருக்கும். நான் அந்த காலத்துலலாம் வந்து இங்கேருந்து நைட்டு போய் அங்கே படுத்துக்குவேன், காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் வந்துடுவேன் வேலைக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட தான் மேக்ஸிமம் இருப்பேன். இப்போது அங்கே வர்றவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் எழுதுவார். நான் சொல்லுவேன், நான் ரத்னகிரி கோயில் நாய், சாமி ஏதாவது சோறு போடுவார், சாப்பிட்டு சுற்றிக்கின்னு இருப்பேன் அப்படின்வேன். அவர் இவன் என் ஆத்மா, ஊழ்வலி அன்பு நெஞ்சம் அப்படின்னு. எங்கள் 2 பேருக்கும் பழைய கனெக்ஷன் இருக்குது. அதனால எங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய ஆத்மாவும் முருகன் தான், அவனுடைய ஆத்மாவும் முருகன் தான் அர்த்தம். இப்படி அது ஒரு சேனல். வாழ்க்கையில் பல விஷயங்கள் அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். இல்லைன்னா சபரிமலை சாந்திங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த ரத்னகிரி சாமியாருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், ஏன் ஒவ்வொருத்தரையும் நாம் மீட் பண்ணுறோம் இல்லையா? அவசியமான விஷயங்கள் தானே இதெல்லாம். இப்போது நான் வந்து கிருஷ்ணவேணி அம்மாவை பார்க்குறேன். அங்கே கல்யாண தீர்த்தத்துக்கு ஒரு ஓலையில் வந்துச்சு, இந்த மாதிரி கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிற சிவலிங்கமே நீ பரிசை பண்ணது தான். நீ இதுக்கு முன்னால் யார் சொன்னாருன்னா மீனாட்சி கணபதி நாடின்னு ஒன்று கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு விநாயகர் நகர், அந்த ஓலையில் வந்துச்சு. இதுக்கு முன்னால் நீ மகேந்திரகிரியில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த, அங்கே இருந்த பெரியவங்க ஒன்று அகஸ்தியருக்கு கல்யாணம் கோலம் கிடைச்ச இடம், கல்யாணம் முடிச்ச இடம், அதுதான் கல்யாண தீர்த்தம். அது வந்து அந்த பொதியமலையில் இருக்குது, விக்ரமசிங்கபுரம் பாபநாசத்துக்கு மேலே இருக்குது. அங்கே நீ தான் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண. நீ அங்கே போகணும். அங்கே ஒரு வயசான அம்மா இருப்பா, அவள் இப்படிலாம் இருப்பா, 80 வயசுக்கு மேலே இருக்கும். அவளுக்கும் உனக்கும் முற்பிறவியில் தொடர்பு இருக்குது. நீ ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரியாக இருந்தா, அதனால தான் அந்த இடத்துல நீ பிரதிஷ்டை பண்ண லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற பாக்கியம் அந்த அம்மா கிடச்சிருக்கு. இப்படிலாம் வந்துச்சு. ஸோ அங்கே போவேன், நானும் வருவேன். அது ஒரு கதை. அப்போ ஒரு நாள் அந்த அம்மா சொல்லுது, இது மாதிரி பெரிய சாய்பாபா ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா உலகத்தில் அப்படின்னா. என்னடான்னு பார்த்தா கோடிசாமி தான் அந்த மாதிரி சாய்பாபா, திருடி பாபான்னு. போனேன் பொள்ளாச்சியில் போய் புகைப்படத்தில் சாமியை பார்க்கணும். நம்ம சாமி நான் சொன்ன மாதிரி 2 கால் நீட்டின்னு உட்காந்து பாருங்க. நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அவர்கிட்ட போய் எதிரில் உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ளே நான் யாருன்னு தெரியும், நீ யார் அப்படின்ற. அவர் சிரிச்சுக்கிட்டே கடலில் அளந்துருவியா, இந்த தாத்தா யாரு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. என்னடா இந்த ஆள் இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறாருன்னு நினைக்கிறோம். கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறாரு, தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படிங்கிறார். தோத்தாபுரி யார்? தென்னாட்டில் இருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைதத்தை போதித்த குரு, அவர் தான் தோத்தாபுரி. இன்னைக்கு கூட நீங்கள் பேலூர் மடத்துக்கு போனால் அங்கே தோத்தாபுரியோட படத்தை மாட்டியிருப்பாங்க, ராமகிருஷ்ணன் தியானம் பண்ணுற ரூமில் மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோம். அப்போ அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், நான் யார் சாமி அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சன். இப்போ நீ ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்த, அப்போ நான் தோத்தாபுரியாக இருந்தேன் அப்படிங்கிறது அவர் கொடுக்குற கனெக்ஷன். இப்போ கிருஷ்ணவேணி அம்மா யார்? சாரதா தேவியாக இருந்தாங்க. ஒரு பிறவியில் சபரி, சாரதா தேவி ராமகிருஷ்ண மனைவி, குடும்பமே நடத்துல கடைசி வரைக்கும். ஸோ அவர் தோத்தாபுரியாக இருந்தார். அப்போ நான் ராமகிருஷ்ணன், இந்த அம்மா எனக்கு ஒய்ஃபாக இருந்துருக்குது. ஸோ ஒரு பிறவியில் சபரி ராமர், இன்னொரு பிறவியில் ராமகிருஷ்ணர், மனைவி சாரதா தேவி இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். இந்த ரிஷி மூலம் நதி மூலம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் பார்க்காத மகான்களா சாமியாருங்களா எல்லாரையும் பார்த்துருக்கேன். பார்க்காத ஆளுங்களில் உள்நாட்டிலையும் பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன். ஏன்னா விட்டக்குறை தொட்டக்குறை, அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால் கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி வாழ்க்கைன்றது ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ஆக்ஷன் ரீப்ளே தான். அதனால் யாரும் புதுசு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. பார்த்தவங்களே தான் மறுபடியும் பார்க்குறோம். வேறு வேறு ஜென்மத்தில் வேறு மாதிரி. இப்போ நான் 100 தடவை சொல்லிட்டேன், நான் ராமராக இருந்தேன்னு. அப்போ சபரியாக இருந்தவங்க கிருஷ்ணவேணி அம்மான்னு சொல்லிட்டேன். ஓகே. அப்போது ராவணனாக இருந்தாலும்
இங்கே சிந்தலச்சேரி சீங்கோழல் பொன்னையாசாமி சுருளிமலை சோம்பேறி அப்படின்னு அவர் ராவணனாக இருந்தார். நம்புற மாதிரி இருக்கா? இருந்தார். அதே மாதிரி இவர் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா, ஒரு சாமியார் புவனேஸ்வரி உபாசனெல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய ஆள், சாந்தானந்த சுவாமின்னு. அவர் விஸ்வாமித்திரராக இருந்தார். குருஜி சுந்தரராமன் சொல்லிட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருந்தார் இல்லையா, அவர் வசிஷ்டராக இருந்தார். இப்படி ராமாயண காலத்தில் நமக்கு இன்டர் கனெக்டடாக இருந்தவங்கெல்லாம் பூமியில் வேறு வேறு பேரில் வந்து பிறக்கிறாங்க. நமக்கு அவங்களுக்கு தொடர்புகள் வருதா இல்லை, இந்த பிரிவியில் கனெக்ஷன் வருதா இல்லையா? இந்த மாதிரி ஆன்மீகம் வந்து ரொம்ப பெரிய பாஷை. இது அவனுடைய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இது மாதிரி நம்ம சொன்னால் என்னடா இவர் ஏதோ விக்ரமாதித்தன் கதையும் அரேபியன் நைட் சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு தோணும். ஆனால் இதெல்லாம் அனுபவத்தில் தான் தெரியும். அப்போ இன்னொருத்தருடைய அனுபவத்தை நம்ம சொல்ல முடியாது, நம்முடைய அனுபவத்தை நம்ம சொல்லலாம். நம்ம என்னவா உலகத்தில் வந்தோம், அதில் யாரை நம்ம சந்திக்கணும் சந்திக்கலை, இதெல்லாம் ரொம்ப அதிசயமான பாஷைன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ராமாயண காலத்தில் ராமராக இருந்தேன், மகாபாரத காலத்தில் நான் கிருஷ்ணர் இல்லை. இப்போது அந்த ஆத்மாவை நான் பிடிச்சிருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் துரோணர். ஏன்னா ராமர் மாதிரி ஒரு சீரியஸ் பர்சனை போய் கிருஷ்ணர் மாதிரி 27,000 கோபிகைகள் கூட இருக்க சொன்னால் எப்படி இருக்க முடியும்? ரொம்ப பியூரிட்டன் இருந்தாலும். அதனால் அடுத்த பிரிவு வர்றபோது நம்ம துரோணராக வந்தோம். துரோணர் யார்? அவர் குரு பகவான், ஜூபிட்டர், பிரகஸ்பதின்ற இல்லையா. அதனால தான் அவர் வந்து துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்கும் குருவாக இருக்கிற ஒரு பாக்கியமும் அவருக்கு கிடைச்சதா இல்லையா, துரோணாச்சாரியர். அப்போ நம்ம ராமராக இருந்தபோது யார் வந்தாங்களோ அவங்களையும் உலகத்தில் பார்க்குறோம். நம்ம துரோணராக இருந்தபோது யார் வந்தாங்களோ அவங்களையும் உலகத்தில் பார்க்குறோம். நான் சொல்லியிருக்கேன், பாஸ்டனில் நான் போனபோது டாக்டர் சொரூபா ராணின்னு சொல்லி ஒரு அம்மா, விசாகப்பட்டினம். அவங்க அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் அனஸ்தியா கொடுப்பாங்களே, அந்த படிப்பு படிச்சிருக்காங்க. அவங்க நான் தங்கியிருந்த இடத்துல வந்து நான் வீணை வாசிக்கணும் உங்கள்கிட்ட, நாங்கள் வாசிமான்னு. அவங்க எதிரில் உட்காந்து டைம் வாசிக்கிறாங்களா, அவங்க எனக்கு தெரியல, எனக்கு எதிரில் ஏகலைவன் தெரியுறான். நான் கேட்டேன், நான் கேட்குறேம்மா உனக்கும் ஏகலைவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு. ஹவுஸ் சேஞ்ச், எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஏகலைவனுங்கிற ஒரு பாவனை எனக்கு மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா. இப்போ பாரு, துரோணராக நான் இருந்தேன், ஏகலைவனாக இருந்தா, இப்போ டாக்டர் அனஸ்தீஷியா டாக்டரு நம்ம அவங்கள பார்க்குறோமோ இல்லையா, நமக்கு தெரியுதா இல்லையா? இப்படி தான் ஆன்மீகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ். நம்ம பார்க்குற எல்லாருமே ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு தொடர்புடையவர்கள். அந்த மாதிரி இப்போ ரத்னகிரி சாமி இருக்காருன்னா அவருக்கு போகராக இருந்து பழனி ஆண்டவனை பரிஷ்டை பண்ண காலத்தில் நான் அவர் கூட இருந்தேன். அதனால் அந்த கனெக்ஷன் வந்து சேருது. நம்ம ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறோம், அதெல்லாம் வேறு வேறு பிரிவினுடைய தொடர்புகள். இந்த பிரிவில் அவங்கள நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா இது எனக்கு கடைசி பிறவி, இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டேன் நான், இதுதான் லாஸ்ட்டு. அதனால் பார்த்தே ஆகணும். நான் யாராக இருந்தாலும் அவங்கள ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் எனக்கு சம்மந்தம் உள்ள ஆத்மாக்களை பார்த்து ஆகணும்னா பார்த்து ஆகணும். இதுதான் ஆன்மீகம் என்பது. ஸோ கோடிசாமி இருந்தார், அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சாமி நான் மகேந்திரகிரிக்கு போயிட்டு வந்துட்டேன் சாமின்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு இங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பண்ணிட்டு போகலான்னு தான் உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னாரு. பாக்கி சாக்கின்னா என்ன? இவர் சாமியார் ஆகி நீங்கள் பெரிய மகான் ஆகிட்டார். இதுக்கு முன்பிறவிகளில் இவங்க சாமி ஒத்த காலில் நின்று தனுஷ்கோட்டியில் தவம் பண்ணியிருக்காரு, பாடகச்சேரி சாமிகளாக இருந்து தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை கட்டிக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணிக்கிறார் இருந்தாலும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இவர் நல்லது பண்ணணும். யாரெல்லாம் இவர் ஆதரித்தாங்களோ சாமி ஆகிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் இவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி நல்லது பண்ணணும், கர்மாவை கழிக்கணும். அதனால தான் பணங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி அதனால தான் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறேன்னாரு. என்றைக்கு அவருடைய கடன் முடிஞ்சு போதோ அன்றைக்கி அவர் இனிமேல் இந்த வேலையில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய பேருக்கு அவர் சொல்ல ஆரம்பித்தார், நான் மெட்ராஸ் தாத்தா சிவசங்கர் போகிறேன் அப்படின்னு வரோம். நிறைய பேருக்கு சொன்னார். அழகர் நம்பியார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், அவர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் மெட்ராஸுக்கு போனால் அங்கே தான் வரப்போகிறேன்னு. அதே மாதிரி முகமது இக்பால்னு ஒரு ஆள், அவர் நாகூர் ஆண்டவர் பற்றி சினிமா எடுத்தார். நாகூர் ஆண்டவரும் கோடிசாமியும் ஒரே ஆள் தான். அவர்கிட்ட அவர் பக்கத்து தேடில் தான் இருந்தார், எனக்கு மறைப்பு தெரியல, எனக்கு தெரியாது. அவர் தேடி வந்தார். கோடிசாமி சொன்னார், உங்ககிட்ட தான் அவர் வரப்போகிறாராம், அதுக்காக தான் வந்துக்கிறேன், இங்கே இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக தெரியாமல் போச்சு அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் கனெக்ஷன்ஸ் வரும். ஏன் அவங்க நம்மளை மீட் பண்ணுறாங்கன்னு தெரியும், யாரையோ கைட் பண்ணுவாங்க, வருவாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது இதெல்லாம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு கனெக்ஷன் தான் அவ்வளோ நாள் தான் இருக்கும். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி GCTன்னுவாங்க, அங்கே தனிகாஜலன்னு ஒரு பையன்,
அங்கே படிச்சுன்னு இருந்த போது கோடிசாமிகிட்ட போவாராம். அவர் இங்கே மெட்ராஸில் மகாகவி பாரதி நகர், அவங்க ஒய்ஃப் வந்து டாக்டர் பூர்ணிமா வேணும் அவங்க. ஸோ அவர் வந்தார். இந்த மாதிரி காலேஜில் படிக்கிற காலத்துலேருந்து கோடிசாமி தெரியும், அவர் உங்ககிட்ட என்னை போக சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஏன்னா கைலாசம் சாத்தாதான் கைலாசம் வைகுண்டம் மதராஸ் மண்ணடி சிவசங்கர் பாபா போ அப்படின்னாரு. நான் வந்துக்கிறேங்க அப்படின்னாரு. ஸோ இப்படிலாம் இருக்குதா இல்லையா? ஸோ எதுக்காக வராங்கன்னா யாரோ கைட் பண்ணுவாங்க, அந்த கனெக்ஷன்ஸ் இருந்தாக்கா கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோடிசாமியை இங்கே வச்சுருக்கோம், கோபுரத்து மேலே வச்சுருக்கோம், அவருக்குள்ள மரியாதை நாம் அவங்க கொடுக்குறோம். ஸோ அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி போகிறோம் அப்படின்னு வைண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய தவம் வந்து உலகத்துக்கு பயன்படணும், அதுக்காக அந்த மாதிரி நடக்கும். அது எப்படி பயன்படும் சொல்ல முடியாது. நான் கோடிசாமியை பார்க்கறதுக்கு போகிறேன். உலகத்தந்தை கோடி மகான் படத்திறப்பு விழா அப்படின்னு ஒரு கோடிசாமி நின்றுட்டு இருப்பார். அவர் கால்கிட்ட ரவுண்டில் என் ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய், சாமி உங்கள் படத்தை நான் திறக்க போகிறேன். அந்த படத்தை ஏன் திறக்கிறேன்னு சொல்கிறேன் நான். ஈரோட்டில் மாணிக்கம்னு ஒரு ஆள், அவர் ஸ்டுடியோ வச்சுக்கிறார், ஃபோட்டோ ஸ்டுடியோ. அவர் 6 அடி உயரத்தில் ஆயில் பெயிண்டிங் எடுத்து கோடிசாமிக்கிட்ட ஒரு வேனில் எடுத்துன்னு போகிறார். கோடிசாமி சீட்டு விட்டு எழவே மாட்டார். அன்றைக்கி பார்த்து கீ கொடுத்த மாதிரி வந்து அந்த மொட்டை மாட்டியில் நின்றுட்டு மெட்ராஸ் மண்ணாடி சிவசங்கர் அப்படின்னு அவங்க அதே வேனை எடுத்துன்னு என்கிட்ட மண்ணடிக்கு வராங்க. சாமி உங்ககிட்ட போக சொல்லிக்கிறார். அவர் யாருன்னு தெரியுது. மண்ணில் நான் ஜனங்களை பார்க்குற சீட்டுக்கு பின்னால் அவர் படம் 48 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் மகாகவி பாரதி நகர் தெய்வ தமிழ் சங்கம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மியூசிக் அகாடமியில் பெரிய விழா. நான் 27 நாள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளநீ குடிச்சின்னு விரதம் இருந்தேன். 27 நாள் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் எடுத்துன்னு சாமிக்கிட்ட போனேன். போகிற போது சாமி வந்து அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என் படத்தை தூக்கி இப்படி தலைமையில் வச்சுக்கினார். அதுக்கப்புறம் நான் வெளியே வரேன். 2 பேர் ஓடி வராங்க. வந்து சாமி ஒரு அதிசயம். நாங்கள் என்னம்மா அப்படின்னு, நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வர்றோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் வந்து கோடிசாமி படத்தை பார்த்தோம், எங்களுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு இங்கே வந்தோம். எங்கள் கனவுல கோடிசாமி வந்து இந்தா அப்படின்னு படத்தை ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் அதில் வந்து அவர் இல்லை, நாங்கள் பார்த்த சிங்கப்பூரில் யார் வீட்டில் பார்த்தோமோ அந்த படம் இல்லை. இப்போ உங்களை பார்த்தப்புறம் தெரியுது உங்கள் படத்தை கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ பாரு, அவர் முதலே டிசைட் பண்ணிட்டார். அவருடைய படத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல என் படத்தை கொடுத்து இந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதை ப்ரூவ் பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ரொம்ப அதிசயமாக இருக்கும் இந்த சாமியாருங்க வேலையெல்லாம். ஒரு நாள் சாமியார்கிட்ட நான் கேட்குறேன் கோடிசாமிகிட்ட, சாமி உங்கள் செருப்புக்குள்ளே கொடுங்க அப்படின்னேன். அவர் இதை விட நல்லா அது கொடுக்குறா அப்படின்னாரு. ஏன்னா அவர் கோடிசாமி ஆனப்புறம் செருப்பு சும்மா தானே இருக்கும், காலை மேலே வச்சுருந்தா கணிந்தார். அவர் போட்டு நல்லா நடந்து நடந்து அதில் இம்ப்ரெஷன்லாம் விழுந்த செருப்புங்க வேணும் இல்லையா. அது இங்கே தண்டையார்பேட்டில் வக்கீல் ஏகாம்பரன்னு ஒருத்தர், இந்த கம்பெனி ஒன்று இருக்குது இல்லையா, பழைய யூனியன் கார்பைடு மூட்டாங்க போ, அதுக்கு எதிரில் வக்கீல் ஏகாம்பரம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே தான் இருந்திருக்கார் கோடிசாமி. அந்த முனீஸ்வரனே அவராக கூட இருக்கலாம் நான் அந்த இடத்துல. ஸோ நான் வக்கீல் ஏகாம்பரத்தை தேடி போகிறேன். நம்ம போய் கோடிசாமி சொன்னார்னா அந்த ஆள் நம்புவானா? கரெக்டாக கோடிசாமி எனக்கு அதை சொன்ன போது இருந்த ஆள் அங்கே இருக்கான். ஆமாம் நான் இருந்தேன், கோடிசாமி இவருக்கு சொன்னார். ஸோ அந்த செருப்புக்குள்ளே தான் நம்ம இப்போ மேலே பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்ணாடி போட்டிக்குள்ளே அவரது வச்சுருக்கோம். இதெல்லாம் அனுபவிக்கணும். சும்மா இதெல்லாம் ஏதோ புக்கில் படித்து வளர முடியாது, நிஜமான அனுபவங்கள் வரணும். எப்படி உக்காந்து இடத்த விட்டு நகராது இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்க பாடகச்சேரி சாமியாவோ வேறையா இருந்தபோது யாரை தெரியுமோ அவங்க வர்றபோது அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு புரிய வைக்கிறார். பெங்களூரில் அவர் இருந்தபோது யாரோ ஒருத்தன் வந்து 4 சோடா வாங்கின்னு வருவானான். அவன் இவரை பார்க்கறதுக்கு புரைபாளையத்துக்கு வரான். வர்றபோது போய் 4 சோடா வாங்கியா அப்படின்றாரு. அப்போ அவனுக்கு ஞாபகம் வரும், ஓ அந்த சாமி நம்மக்கிட்ட 4 சோடா கேட்பாரு, அவர் தான் இவர் போல இருக்குது, இல்லைன்னா இவருக்கு எப்படி தெரியும் 4 சோடா கணக்கு அப்படின்னு. அந்த கனெக்ஷன் அவங்களே சொல்லிடுவாங்க. என்ன கனெக்ஷனில் நம்ம அவங்கள மீட் பண்ணுறோம், இதுக்கு முன்னால் என்ன கனெக்ஷனுங்கிறது அழகாக சொல்லுவாங்க. ஸோ நாம் பார்த்த மகான்கள் சாதாரண ஆளுங்கள்ல, எவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லையா. அதனால் நீங்கள் இதை போய் இந்த நாட்டில் இருக்கிற ஜோசியக்காரன், தகுடு மோதிரம், வாஸ்து பரிகாரம், ஒன்றைய சாமியார்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் பார்த்த அளவுக்கு பெரிய சாமியாருங்களே நீ பார்த்தியானா தான் இதெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும், எப்படி நடக்குது இதெல்லாம் அப்படின்றது. ஸோ பெரிய சப்ஜெக்ட் இது. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे
ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.